நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூலோகம் போட்டும் பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, உலகம் முழுதும் இந்த டிசம்பர் மாதம் முழுதும் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தயாரித்து கொண்ட வேளையிலே நாமும் இந்த அன்னையினுடைய ஆலயத்திலே ஒரே குடும்பமாக கூடி ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி சிந்தித்து தியானித்து இந்த திருப்பலி வழியாக நம்மையே நாம் தயாரிக்க வந்திருக்கின்றோம். நம்முடைய குறைகள் பாவங்களெல்லாம் ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் திருமகனின் பெருவிழா
இவ்வாழ்வின் சிக்கல்களிலிருந்து எங்களை விடுதலை வழங்கிட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அது நிலையான கைமாற்றையும் எங்களுக்கு தருவதாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோப்பு தம் புதர்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதவர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு முத நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசே, மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிறைவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்தின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெர்சேயும் சேராகும். பெர்சேயின் மகன் எட்ரோசன், எட்ரோசனின் மகன் ராம், ராவின் மகன் அபிர்னதாபி, அபினதாவின் மகன் நஸ்ரேன், நஸ்ரேன் மகன் சாலமோன், சாலமோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாஸ், போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகமாயின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசக்கியா, எசக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செலத்தியேல், செலத்தியவின் மகன் செரபாவில், செரபாவின் மகன் அபியூத், அபியூத்தின் மகன் எலக்கியாம், எலக்கின் மகன் அசோர், அசோரின் மகன் சதோக், சதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கின் மகன் எலியூத், எலியூத்தின் மகன் எலயாசார், எலயாசார் மகன் மாத்தான், மாத்தாவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புலகம் போட்டும் பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, நமது வாழ்க்கையிலே, நமது வீடுகளிலே, சமுதாயத்திலே திருமண அழைத்தலை உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டால் அந்த மகனும் அந்த மகளும் யாரிடத்திலாம் வந்து பிறந்தார்கள் என்பதை தெளிவாக அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஒரு சில தலைமுறைகள் உண்மையாகவே அவர்கள் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்பது சாட்சி பகிர்கின்றார்கள். அந்த திருமணம் முடிக்கப் போகின்றவர்கள் சரியான வழியிலே இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கணக்கிட்டு அதை எழுதி மக்களுக்கு பரப்புவார்கள். இதே போல் 2025 ஆண்டு முன்னாலே நம் ஆண்டவர் பிறந்த அந்த தேதியையும் அந்த வருஷத்தையும் இவர் யாரெல்லாம் இது பிறந்தார் என்பதை தலைமுறை தலைமுறையாக மிக அழகான முறையிலே மத்தேயு எழுதி வைத்திருக்கின்றார். இதன் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடீரென்று வானத்திலே குதிக்கவில்லை, நான் கடவுள் என்று சொல்லி அவர் குதித்து மக்களை
அவர் திசை திருப்பவில்லை. ஆனால் நம்முடைய அந்த தலைமுறைகளை அவர் கணக்கிட்டு இது மனித சமுதாயத்திலிருந்து பிறந்தவர், மனிதரிலிருந்து பிறந்தவர் என்பதை காட்டுவதற்காக மிக அழகான முறையிலே மத்தேயை தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். அன்புள்ளவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் சாதாரண குடும்ப அந்த தலைமுறை வழியாக பிறந்திருக்கின்றார் என்பதை நிரூபித்து காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு நமக்கு உண்மையாகவே கடவுள் நம்மோடு நமக்காக மனிதனாய் பிறந்தார் என்பதை காட்டுகின்றது. எனவே நாம் சிந்திக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மைப்போல் ஒருவராய் இருந்தார். அப்படிப்பட்ட மீட்பர் இன்றைக்கு உலகம் முழுதும் ஒரு பெரும் மாற்றத்தை எழுதி வைத்திருக்கின்றார். இந்த தலைமுறையெல்லாம் பார்த்தீர்கள், நல்லவர்கள் இருக்கின்றார்கள், தீயவர்கள் இருக்கின்றார்கள், பாவிகள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கெல்லாம் மீட்பு வழங்கி இந்த உலகத்திலே எல்லோரையும் மீட்க வேண்டும். பாவிகளாக இருந்தாலும் சரி, அது ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் மீட்டு அவர்களை மறுபடியும் விண்ணகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாய் பிறந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம், உலகம் முழுதும் நல்ல தயாரிப்பில் இருக்கின்ற நாம், அவர் கொண்டு வந்த மீட்பை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதான் முக்கியமான ஒரு காரியம். எனவே இந்த நாட்களில் நம்மையே நாம் ஏற்று பாவிகள் என்ற நிலையில் நிறுத்தி அவற்றுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கி நாம் இறைவனுடைய அந்த பிரசனத்திலே இறைவனுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் கொண்டு வந்த அந்த மீட்பு உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்திலே வேறு எந்த அரசருடையோ அல்லது பெரிய பெரிய பணக்காரருடையோ இந்த மீட்பை இந்த உலகத்திலே கொண்டு வர முடியாது என்பதை காட்டுவதற்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழியை நாம் நினைத்து மகிழ்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். எனவே இதற்காக உலக மக்கள் அனைவரும் மீட்பை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெயிப்போம். ஆமென். தீனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். இனை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். இனை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புள்ளவர்களே, என்னுடையது உங்களுடைய மானைப்பலி. எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக கொடுக்கின்றோம். நீ நிறைவேய தூய மறைநிலை இக்காணிக்கை நிறைவேற்றி ஒரு மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை முது குடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறைவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினை நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் ஏற்று அவள் நிறைவான அன்னை வழியாக ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் படிக்கின்ற பிள்ளைகளையும் முது அன்பிலே அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் முது ஆசிரியை பெற்று நிறைவான அருளை பெற மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக ஆண்டோடைய பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பை பெற்றுத்தர நம்பிக்கையோடு கரங்களை விரித்து வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்ரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா, அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உமது பேரிரக்கத்தை உமது பேரிரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயனை லூர்து சேவியர் சவரிராயனை தேர்ந்தெடுத்தீர். இவர் வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம்மரு கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துனுடைய அன்பிலும் அன்னையினுடைய அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பூலோகம் போற்றும் புதுமை தாயே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் போற்றும் புதுமை தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் போற்றும் புதுமை தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூவொரு இறைவா, மூவொரு இறைவா, எங்கள் படைப்பு, எங்கள் படைப்பு, மீட்பு, மீட்பு, பராமரிப்பில் பராமரிப்பில் உமது திருவுளம் முற்றிலும் நிறைவேற உமது திருவுளம் முற்றிலும் நிறைவேற எங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை அகற்றி எங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை அகற்றி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை அருளும். நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை அருளும். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, எங்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் விலக வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் விலக வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மை கிடைக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மை கிடைக்க வேண்டும். எங்கள் குடும்பம் விளங்க வேண்டும். எங்கள் குடும்பம் விளங்க வேண்டும். இதனால் பூமியில் உமது மகிமை விளங்க வேண்டும். உமது மகிமை விளங்க வேண்டும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவன் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஈற்றன் பாதையை பாரும். வானோர் தம்மரசே தாயே, எம் மன்றாட்டை தயவாய் கேளும். நீனோர் என்றெமை நீர் தள்ளாமல் எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஈற்றும் பாதையை பாரும். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.